வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஷின் என்ன பாருங்கள், ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ சம் அமௌண்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு 5% விடுறாங்க. அப்போது நமக்கு அமௌண்ட்டு, அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து எவ்வளவா வருது? 22,050. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 22,050. நம்மளை அவங்க கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னா எனில் அசல் அதாவது 100%. அசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சம்ஸில் பார்த்த மாதிரி தான் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 5%, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 5%, ப்ளஸ் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால 5 × 5 25.25%. அப்போ டோட்டலாக 10.25% வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அசலும் வட்டியும் சேர்ந்து தான் தொகை இல்லையா? அப்போ 100% ப்ளஸ் ஒரு 10.25%, டோட்டலாக 110.25% தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 0.25 நமக்கு கேன்சல் ஆகணும், அதாவது இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுனால 11025. அதே மாதிரி அப்போ 22050 இங்கே 2 அதாவது டிஜிட்டை எடுத்துட்டோம். ஸோ 2 0 ஆட் ஆகிடும். அப்போ இதுவும் என்ன ரேஷியோவில் இருக்குது பாருங்கள். 1 இதை அடித்தோம்னா 2, அதாவது 200. ஸோ அப்போ நம்மளோட வேல்யூவும் என்னவாக இருக்கும்? இதுவும் 1:200 தான் இருக்கும். ஸோ அப்போது 20,000. புரியுதுங்களா? ஸோ இன்னொரு முறை சொல்லிடுறேன், ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 5 + ஒரு 5. இது வந்து நார்மலாக சிம்பிளாக இருந்தாலே காம்பவுண்டுங்க போகும்போது அந்த வட்டிக்கும் ஒரு வட்டி கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் எவ்வளோ? 0.25%. ஸோ ஓவராலாக 10.25%. ஸோ அசல் ஒரு 100% ப்ளஸ் வட்டி ஒரு 10.25%, டோட்டலாக 110.25%. அதுதான் எவ்வளோ அப்படின்னா 22050 அப்படின்னு அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அசல், அதாவது 100%. ஸோ இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 11025 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 20 ஆட் ஆகும். இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குது? நம்பர்ஸ் பார்த்தாலே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா? 1:200 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்டும் 1:200 தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் 20,000. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.